ஹாய்! இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் Pinterestல சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது, காட்டன் த்ரெட் பேங்கிள் வந்தது. சரி, அத பார்த்துட்டு இருக்கும்போது, சரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்மட்ட இருக்க மெட்டீரியல வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னன்னா, ரா சில்க்ல செமி ரா சில்க்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து செஞ்சிருக்கேன். இப்ப காட்டன் த்ரெட்ல எப்படி அவங்க த்ரெட் சுத்திட்டு, அதுக்கு மேல எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்களோ, நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நான் பேங்கிள் அட்டாச் பண்றேன். ஆல்ரெடி நம்ம ஆரி ஒர்க் பேங்கிள் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இத ட்ரை பண்ணி பார்ப்போமே! ஒரே மாரி இல்லாம அப்டின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது எப்டி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப அது என்ன எப்டி பண்றதுன்னு பார்த்துறலாம். இது பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட்ல பண்ணியிருக்கேன். அது எப்டி பண்றதுன்னு பார்த்துறலாம். எப்பயும் போல நம்ம ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாரி தான் நான் இப்ப பண்றேன். த்ரெட் வெளியில எடுத்துட்டு, சின்னதா லாக் போட்டுட்டு, நம்ம அப்டியே சின்னதா லாக் பண்ணிட்டு, த்ரெட் வெளியில எடுத்துட்டு, மறுபடியும் வந்து மேல ஜிக்ஸாக் மாரி போயிட்டு, அங்கேயும் லாக் போட்டுருவோம். நம்ம சிம்பிளா ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் இருக்கு பார்த்தீங்களா? அதே தான் நம்ம இதுலயும் போடுறோம். இது டபுள் செயினா நான் போடப் போறேன். டபுள் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் இருக்கு பார்த்தீங்களா? அதே தான் இதுலயும் போடப் போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. குட்டி செயின், அடுத்து பெரிய செயின், மறுபடியும் வந்து ஒரு குட்டி செயின், அதே மாரி பெரிய செயின். இதே வந்து நான் ஃபுல்லா பண்ணிட்டு, மறுபடியும் வந்து ஆப்போசிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, சும்மா Pinterestல நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சுச்சு. சரி, நம்ம வந்து இதுல செமிரா சில்க்ல நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. லாஸ்ட் அவுட்புட் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஃபுல்லாவே நான் வந்து போட்டுட்டேன். ஆரி ஒர்க் சில்க் பேங்கிள் கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க நம்ம பேஜ்ல நீங்க எல்லாம் போய் பாருங்க. நான் சிம்பிளா எந்த அளவுக்கு புரியுமோ, அந்த அளவுக்கு நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நான் கத்துக் குடுத்துட்டு இருக்கேன். நம்ம பேஜ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டு, நான் 2 பக்கமும் வந்து உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்ப நான் காட்டுறேன். இப்ப பாதி இது நான் முடிச்சுட்டேன். அதே மாரி இந்த சைடும் செயின் லாக் போட்டுட்டு கொண்டு வந்துக்கிறேன். இப்ப பேங்கிள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நானு. ஆரி ஒர்க் பேங்கிள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான டீட்டெயில் நான் சென்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த காட்டன் த்ரெட் பேங்கிள் செய்யணும்னு. பட் அதுக்கான திங்ஸ் நம்ம வாங்குறதுக்கு நம்ம இதுலயே செஞ்சு பார்ப்போமே! அப்டின்ட்டு தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். த்ரெட் வந்து இழுக்கும்போது அ ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். அது இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீடிலோட எட்ஜ்ல புடிச்சு இழுத்துறாதீங்க. ஏன்னா நீடில் உடைஞ்சிரும். அந்த திக்கான பகுதியில வச்சு தான் நீங்க த்ரெட்ட வந்து வெளில எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நீடில் வந்து உடையாம இருக்கும். த்ரெட்டும் வெளில வரும். இப்ப நான் லாக் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 ஜம்கி வச்சுட்டு நான் சென்டர்ல ஒட்டுறேன். இது எப்படி ஒட்டியிருக்கேன், அதே மாதிரி சென்டர்ல கம் போட்டுட்டு, நான் ஒண்ணொண்ணா அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது பார்க்க சிம்பிளா தான் இருக்குது. பட் நல்லா இருக்கு. டிசைன்ஸ்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு போட்டதுக்கப்புறம், நீங்க காட்டன் த்ரெட் பேங்கிள் எப்படி இருக்கோ, அதே மாதிரி தான் இது இருக்குது. நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட
சில்க் காட்டனோ இல்லன்னா வந்து ரா சில்க்கோ இருந்துச்சுன்னா, நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சில்க் காட்டன்ல இந்த எஃபெக்ட் தெரியுமான்னு தெரியல. பட் ரா சில்க்ல நல்லாவே தெரியுது. இது ஃபுல்லாவே நான் அத ஒட்டிர்றேன். இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம், அந்த அங்கங்க ஸ்டிக் ஆகாம இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே செட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டா நீடில் பாயிண்ட் வச்சு அப்படி லைட்டா செட் பண்ணி விட்டுக்கலாம். இதில எப்படி நான் வீடியோல காட்டியிருக்கனோ, அதே மாரி நீங்க கையிலயே வச்சு அழுத்தலாம். ஏன்னா என்ன கம்மு வந்து கையில அப்ளை ஆயிரும். அதனால சும்மா அப்படியே நீடில் வச்சு லைட்டா நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்கனால ஸ்டிக் ஆயிக்கும். இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம், ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி நானு பண்ணி அது பார்த்தீங்கன்னா, பேக் செயின் இதில வச்சு பண்ணியிருக்கேன். இது நார்மலா வந்து ஜிக்ஸாக் கட் பீட் வச்சு பண்ணிட்டு, இதில வந்து கோல்டு அக்ரிலிக் கலர் நானு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பேங்கிள் பார்த்தீங்கன்னா, பேக் செயின் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த 2 பேங்கிள் பார்த்தீங்கன்னா, நான் பேக் செயின் போட்டு அதில சுகர் பீட் வச்சு பண்ணியிருக்கேன். அதில வந்து ஒரு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா, ஆன்டிக் கலரு. ஒரு கலர் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் கலரு. இது மொத்தமா ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. பார்க்க வந்து சிம்பிளா டிசைன் இருந்தாலுமே, அது கிராண்டாவும் காட்டுது. சும்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா வந்திருக்குது. அது பார்க்க ரொம்பவும் அழகா இருந்தது. ரொம்ப ஓவரா டிசைனும் இல்லாம, சிம்பிள் டிசைன் வச்சு எப்படி ஒரு அழகா பேங்கிள் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த பேங்கிள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி இன்னொரு புது ஐடியாவோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.